வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சைட் டிஷ்ஷே இல்லாமல் உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுங்க. இதோட அளவு வந்து 1/4 கிலோ இருந்துச்சு. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சுவைக்கு ஏற்ப கூட குறைச்சல் போட்டுக்கங்க. நல்லா பெசரி விடுங்க. இந்த உப்பு வந்து எல்லாத்துலேயும் ஈவனாக போகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு, எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் அரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பெசரி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. உருளைக்கிழங்கு இது நான் எடுத்துருக்கேன் 300 கிராமு. நீங்கள் வந்து இதே 1/4 கிலோ கூட சரி சமமாக மாவு எவ்வளோ எடுத்துமோ அதை கூட எடுத்துக்கலாம். இதை வேக வச்சுருங்க நல்லா. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, எலுமிச்சைப்பழம் பாதி. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசிச்சுங்க. அதில் இஞ்சி நல்லா துருவிட்டு போட்டுங்க. பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு விடுங்க. கொத்தமல்லி இலை ஒரு அரை கட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. எவ்வளோ கொத்தமல்லி இலை போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அரை டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். எனக்கு காரம் அதிகம் தேவையில்ல, அதனால் நான் அரை டீஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாலாம் இருக்கிறதுனால. கரம் மசாலாவும் நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எலுமிச்சைப்பழம் சாறு ஒரு பாதி பழத்தை பிழிஞ்சு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கனால இதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சி விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு காரம்லாம் இருக்குதான்னு. அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டை போட்டுடலாம். 5 உருண்டை வந்திருக்கு. அதே மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கு இதையும் உருண்டை போட்டுடலாம். அதுவும் 5 பால் போட்டுக்கலாம். வாங்க சப்பாத்திகளில் சப்பாத்தி திரட்டிக்கலாம். மாவை எடுத்து கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் அந்த உருண்டையை நல்லா முக்கி விட்டு போகணும். ஏன்னா இது கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா தரட்டிங்க. நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு பூர்ணத்தை அது உள்ளே வச்சு நல்லா இது பண்ணி தட்டி விடுங்க. அதையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு மூடிடுங்க கரெக்டாக வர மாதிரி. இதை மூடி விட்டு இந்த பக்கத்துலேயே தான் நம்ம மாவு தெளித்து நம்ம இது பண்ணணும், சப்பாத்தி திரட்டணும். அந்தாட பக்கம் போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் இதெல்லாம் உருளைக்கிழங்கு. அதனால் மாவில் பண்ணி இதே மாதிரி பண்ணிவிடணும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா பூர்ணம்லாம் வெளியிலே வராது, அழகாக வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ சப்பாத்தி சுட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் இருந்தாலும் இல்லை பட்டர் இருந்தாலும் விட்டுனா ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எண்ணெய் விடுறேன். மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. நெய் பட்டர் இருந்தால் இந்த மாதிரி மேலே தடவினீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மேலே தடவும் போது நல்லா கலர் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுருக்கலாம் மசாலாவோட. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வழக்கமாக சப்பாத்தி பரோட்டா பூரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். 15 நிமிஷம் அது ஊறினா போதும், டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். செய்யறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. திருப்பி நல்லா போடுங்க. திருப்பி நல்லா உப்பி வரும். மேலே உப்பி வரும்போது தான் அது வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா காட்டுற பாருங்கள். நல்லா வேகணும். உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வெந்து உப்பி வரும். இது பாருங்கள், அழகாக உப்பி வருது பாருங்கள். செஞ்சு வெந்துருச்சு. அது திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
நல்லா இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி போட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் இல்லைனாலும் நெய்யோ பட்டரோ கூட உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா தடவி விடுங்க. ஈவனாக தடவி விடணும். திருப்பி போடுங்க. இதுலேயும் மேலே தடவி விட்டுருவோம். அப்போதான் நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் நெய் கொடுக்கும்போது நல்லா வாசனமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நெய்யாவது பட்டராவது கலந்துக்கோங்க. எடுத்துருவோம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. சுவையான நம்மளுடைய ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதன் சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.